ஹாய் குரூப் 4 ஆஸ்பிரண்ட். நான் உங்கள் தமிழ் கைடு பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, குரூப் 4 எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு க்ளோஸும் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பண்ணுங்கள். ரீசெண்டாக நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தஞ்சாவூரில் ஒரு 200லேருந்து 400 குரூப் 4 ஆஸ்பிரண்ட் குரூப் 4 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு 200லேருந்து 300 பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதின பர்சன் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க எதுக்காக போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 3 இன்ஃபர்மேஷனை மெயினாக சொல்லி அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷனுக்காக அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க, எதை அவங்க அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்க்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணணும். ஏன் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரூப் 4 எக்ஸாமில் 30+ கொஸ்டின் சிலபஸ்ல இல்லாத கொஸ்டின் வந்திருக்கு. அதனால நாங்கள் நிறைய கொஸ்டின் தப்பா மேக் பண்ணியிருக்கோம். குரூப் 4 எக்ஸாம் இந்த வாட்டி நடந்த குரூப் 4 எக்ஸாமை ஸ்டாப் பண்ணுங்க, ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக நம்மளுக்கு தெரியும் குரூப் 4 எக்ஸாம் எழுதின பேப்பர்ஸ் பண்டல் பிரிஞ்சிருந்தது. அதுவும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத சுச்சுவேஷன்ல போகுது. அதையும் இந்த இடத்துல மெயினா ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செகண்டா என்ன அவங்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பழைய சிலபஸே ஃபாலோ பண்ணுங்க, குரூப் 4 எக்ஸாம் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, பழைசா என்ன சிலபஸ் இருந்தோ அந்த சிலபஸை கண்டக்ட் பண்ணுங்க, புது சிலபஸ் எங்களுக்கு வேணாம். அது செகண்ட் கோரிக்கை. தேர்ட் கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது குரூப் 2 குரூப் 2A அந்த எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாம் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் 2 செட்டா ஸ்ப்ளிட் பண்றாங்க. எங்களுக்கு பழைய செட்டே போதும், அதாவது 2018ல ப்ரிலிமினரி அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா மெயின் எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணீங்க, அதே மாதிரி செட்ல தான் எங்களுக்கு இந்த வாட்டி குரூப் 2A கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2018 அப்போ வரைக்கும் குரூப் 2ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, 100 கொஸ்டின் பொது தமிழ்ல கேட்பாங்க, அதே மாதிரி 100 கொஸ்டின் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இந்த செட்ல கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. இப்போ தஞ்சாவூர்ல மட்டும்தான் பிளான் பண்ணி நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே ப்ரொடெஸ்ட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கோரிக்கை அகைன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்ல ஓல்டு சிலபஸையே ஃபாலோ பண்ணணும், அந்த கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தேர்ட் வரப்போற குரூப் 2A அந்த எக்ஸாமுக்கு பழைய நடைமுறையை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பிரிலிம்ஸ் எழுதாம டைரக்டா மெயின்ஸ் எழுதுற மாதிரி, அதாவது ஒரே எக்ஸாம்ல பர்சனை செலக்ட் பண்ற மாதிரி அந்த 3 கோரிக்கையும் தஞ்சாவூர்ல இருக்கிற குரூப் 4 ஆஸ்பிரண்ட் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டவுட் அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லும்போது, மொத்தம் இந்த குரூப் 4 எக்ஸாமை 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க. ஆனால் கவர்மெண்ட் சொன்னது என்னவோ 13 லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மாணவர்கள் மத்தியில் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதையும் நேற்று போராட்டம் பண்ண ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கையா வச்சிருக்காங்க. போராட்டத்தில் பங்கேற்ற பல பேர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரூப் 4 தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதின 50% மேல ஒரு ஏழை மாணவிகள் தான் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையை விட்டா வாழ்க்கையில முன்னேறத்துக்கு அடுத்த ஸ்டெப் கிடையாது. அதனால இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை நீங்க ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க. நடந்து முடிஞ்ச குரூப் 4 அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இல்லை. அதாவது பண்டல் ஓப்பனா இருக்கு, கொஸ்டின் சிலபஸ்லயே இல்லாத 30+ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிராமப்புற மாணவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் மத்தியில ரொம்ப குழப்பத்துல இருக்கு. அதனால படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட படிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2012ல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அப்பத்தைய ஆப்போசிட் பர்சன் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்கன்னா, குரூப் 4 நம்பகத்தன்மையா இல்ல, இதை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சாரு. அப்போ இருந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பத்தை நீக்கிறதுக்காக உடனே அந்த குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதையும் இந்த இடத்துல முன் வச்சிருந்தாங்க. அதனால குரூப் 4 இந்த எக்ஸாமை நம்பகத்தன்மையா நடத்துங்க, ரீ எக்ஸாம் நடத்துங்க. ரீ எக்ஸாம் நடத்தும் போது தான் கிராமப்புறத்துல இருந்து படிக்கிற நிறைய மாணவர்கள் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாணவர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து
கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பல்வேறு கோரிக்கையை வந்து அவங்க நேற்று போராட்டம் பண்ண பர்சன் வந்து வச்சிருந்தாங்க. இதே மாதிரி சப்போஸ் கவர்மெண்ட் வந்து இதை செவி சாய்க்கல அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வந்து பண்ண போறோம் அப்படின்னு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, சப்போஸ் இந்த எக்ஸாம் நீங்க கேன்சல் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷன், ஏன்னா கேன்சல் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து சில ப்ராப்ளம் வந்து வரும். மக்கள் மத்தியில ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போயிடும். சப்போஸ் கவர்மெண்ட் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் வேகன்சியாவது இன்க்ரீஸ் பண்ணுங்க. வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டா படிச்ச ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் அவங்களாவது சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு ஜஸ்ட்லயாவது கிடைக்கும். இதுதான். இந்த எக்ஸாம்ல எப்படியும் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. சப்போஸ் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் வர குரூப் 2 குரூப் 2A அந்த எக்ஸாம்க்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மனசை உடைஞ்சிடாதீங்க.